கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 10:4, ரோமன்ஸ் 10:4. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். என்ன? கிறிஸ்து தான் நியாயப்பிரமாணத்தின் முடிவு. ஒரு கோலு இல்லை ஒரு முழுமை இல்லை ஒரு பூரணம் எங்கே இருக்குது? இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்குது. அதுதான் முடிவு, வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன? ஒரு பிரமாணத்தினுடைய ரோல் என்ன? பிரமாணத்தினுடைய நோக்கம் என்ன? அது உங்களை இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இங்கே சொல்லும்போது இங்கே சொல்லக்கூடிய வார்த்தை டெலோஸுங்கிற சொல்லக்கூடிய கிரேக்க மொழி பதம், அதுக்கு ஒரு நோக்கம் இல்லை ஒரு குறிக்கோள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் சொல்ல முடியும். அப்போ என்னென்னா, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அளிப்பதற்கெல்லாம் என்ன நிறைவேற்றி வந்தார். மத்தேயு 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, வானம் பூமியோட ஒளிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒளிஞ்சு போகாது. நான் தேவனுடைய வார்த்தை அழிக்க வந்தேன் நினைக்காதீங்க, அதை நிறைவேற்றவே வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் என்ன? அந்த நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் கிறிஸ்துல நிறைவேறிடுச்சு. ஏன்னா அது என்ன? நம்மளை கிறிஸ்து கூட கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் எதற்காக? பாவங்கிறத வெளிக்காட்டுவதற்காக. ஒரு மனுஷன் தன்னுடைய சுய முயற்சியினால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக. அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு இரட்சகர் தேவை, என்னை பாவத்திலிருந்து மீட்க ஒரு மீட்பர் தேவை என்று காட்டக்கூடியதாக. அதனால தான் கலாத்தியர் 3வது அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லும்போது என்ன? நியாயப்பிரமாணம் என்ன? நமக்கு உபாத்தியாரா, ஒரு ஆசிரியரா, எங்கள் கிறிஸ்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆசிரியராக. எதுக்காக? நீதி உண்டாகும்படிக்கு. என்ன? நியாயப்பிரமாணம் என்ன? நியாயப்பிரமாணம் அல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன? கிறிஸ்து என்ன கொடுக்கிறாரு? நியாயப்பிரமாணம் கொடுக்க முடியாத ஒரு நீதியை கொடுக்கிறாரு. அதனால தான் இந்த பிரமாணம் என்ன பண்ணுது? நமக்கு என்ன பாவங்கிறத நமக்கு காட்டுது, ஆனால் அதை குணப்படுத்தக்கூடிய காரியம் இல்லை. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு என்ன நோயின்னு காட்டுறது ஒரு மெஷின் காட்டுது, ஆனால் அதுக்கான மருந்து கொடுத்தாதான் உங்களை அதிலிருந்து குணப்படுத்த முடியும். அதே மாதிரி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணம் கொடுக்க முடியாததை கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறாரு. எப்படி? விசுவாசிக்கிற எவனுக்கும். நல்லா தெரிஞ்சுள்ள, விசுவாசிக்கிற எவனுக்கும். இந்த நீதி இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, இல்லை பிரமாணங்கள் கடைபிடிக்கிறவங்களுக்கு மாத்திரம். அது யூதனாக இருந்தாலும் சரி, புறஜாதியாராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ எல்லாருக்கும் கதவு திறந்து இருக்கிறது. அதனால தான் இந்த நீதி பெற்றுக்கொள்ளப்படுகிறதே ஒரு வழியை அடைவது இல்லை. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதல்ல நீங்கள் அந்த முயற்சி செய்கிற காரியத்தை விட்டு தேவனை விசுவாசிங்க, முழுமையாக நம்புங்க. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கும் நான் எப்படியாவது அதை செய்திடணும், இதை செய்திடணும், நான் இதை செய்கிறதுனால கர்த்தர் என் மேலே பிரியப்பட்டுருவார், அப்படி இப்படின்னு ஒன்றுமே கிடையாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்ன பிரமாணம் கொடுக்க முடியாதோ, என்ன பிரமாணத்தினால ஒரு மனுஷன் நீதிமானாக முடியாது, ஆனால் கிறிஸ்துவால் முடியும். கிறிஸ்து ஏற்கனவே நமக்கு செய்து முடித்து விட்டார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்து தான் என்னுடைய நீதி, நான் தேவன் முன்பாக நிற்பதற்கு தகுதி உள்ளதற்கு காரணம் கிறிஸ்து தான். அப்போ என்னுடைய அடையாளத்தினுடைய அஸ்திபாரம் யாரு? கிறிஸ்து. நீங்க தேவனுக்கு முன்பாக நிற்பது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்னால இல்லை, கிறிஸ்து செய்து முடித்த கிரியையின் மூலமா. அதனால எனக்கு அருமையானவர்களே, ஒரு சிலர் இந்த குற்ற உணர்வுலே இருப்பாங்க. அதனால குற்ற உணர்வில் இருக்காதீங்க. மாறாக கிருபையின் மூலமாய் வரக்கூடிய ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த சுவிசேஷம் யாருக்கு? எல்லாருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான பேக்ரவுண்ட்லேருந்து வந்தீங்க,
என்ன மாதிரியான தோல்வியிலிருந்து வந்தீங்க, என்ன மாதிரியான பலவீனத்தில் வந்தீங்க, இது எதுவுமே உங்களை தேவ நீதி பெறுவதற்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவ நீதி பெறுவதற்கு உங்களை தகுதி இல்லாதவர்களாய் மாற்றவே மாற்றாது. அதனால எனக்கு அருமையானவர்களே, நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்முடைய மீட்பிற்கு கிறிஸ்து ஒருத்தர் தான் கொடுப்பாரு. அந்த கிறிஸ்து மூலம் தான் நமக்கு மீட்பு உண்டாகும். அப்போ நம்முடைய ரட்சிக்கப்பட்ட தேவ நீதி பெற்றவர்கள் என்பதற்கான அடையாளம் கிறிஸ்து தான். அவர்தான் அஸ்திபாரம் என்பதை புரிந்து அந்த தேவ நீதியை ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, இதோ நீங்கள் செய்து முடித்த, நியாயப்பிரமாணம் செய்து முடிக்க முடியாத காரியத்தை கிறிஸ்து ஏற்கனவே செய்து முடித்ததை நாங்கள் விசுவாசித்து அந்த அஸ்திவாரத்தின் மேல் எங்கள் அடையாளத்தை கட்ட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.